ஓம் சிவம். அன்பே சிவம், அனைத்தும் சிவம், அப்பனே சிவம், அறம்பொருளே சிவம். காலங்காலமாக எத்தனையோ வழிகளும் மக்களும் வாழ்ந்து விட்டார்கள். இந்த நாட்டை ஆளும் அரசர்களும் வாழ்ந்து விட்டார்கள். ஆனால் இன்றைக்கு பூமியில் இடைவெளி கிடையாது, பசுமை மரங்கள் கிடையாது, பசுமை காடுகளும் கிடையாது, அது அங்கு வாழும் ஜீவராசிகளும் கிடையாது. காரணம், இதுக்கெல்லாம் இயற்கையின் தொடர்பு உண்டு. இதுதான் இறைவனுடைய அருள் என்பதற்கும் கூறலாம், பொருள் என்றும் கூறலாம், இறைவனுடைய செயல் என்றும் சொல்லலாம். ஆனால் இனி வரப்போகிற காலத்தில் ஒரு புதிய சட்டங்கள் திட்டங்கள் மாறுபட்டால்தான் மக்களாக வாழ முடியும். இல்லையே வெப்பத்தில் தள்ளப்படுவார்கள் அரசியல்வாதிகள். என்னத்தான் ஒரு இடத்தில் சட்டம் இருந்தாலும் பொருள் இருந்தாலும் அவர் ஏசில் வாய்ந்தாலும் அனைத்துக்கும் தேவை காற்று. அந்த காற்றே இல்லாத நிலைக்கு 2040 வந்தே அடையும், இது உறுதி. காரணம், ஒரு தமிழ்நாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள், இல்லை இந்தியாவை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்தியாவில் மட்டும் எத்தனை கோடி மக்கள் உள்ளார்கள் என்பதை ஆராயுங்கள். அதில் உள்ள இந்தியாவை சுற்றி உள்ள நீங்கள் இப்போ இறைவன் கருவியை உருவாக்கியிருக்கிறார், விமானம், ஹெலிகாப்டர். சுற்றி பாருங்கள் எத்தனை மரங்கள் உள்ளது என்று. எத்தனை கோடி மக்கள் இருக்கிறார்கள், எத்தனை கோடி மரங்கள் உள்ளது. இதில் ஜீவராசிகள் எல்லாம் வாழ வேண்டும். மீண்டும் நாம் உண்டு வாழ பொருள்கள் உற்பத்தியாகும். காற்று தேவை. காற்று இல்லாமல் எந்த நீரும் எந்த உயிரும் வளராது. அதே போன்று காற்று இல்லாமல் எந்த கருவியும் ஓடாது. ஒரு டூவீலரில் பெட்ரோல் போட்டு அதை ஷார்ட் செய்துவிட்டால், சாவி போட்டு ஷார்ட் செய்துவிட்டால் டுருன்னு தான் அங்கே நிற்குமே தவிர ஓடாது. அதை கிளச்சி திருப்ப வேண்டும். திருப்பும் போது தான் அந்த ஏர், அதாவது காற்று தான் இழுத்து கொண்டு போகிறது. பெட்ரோல் என்பது உணவுப் பொருள். நாம் உணவுப் பொருள் உண்டு வாழ்கிறோம், நம்ம பேசுகிறோம். அதுவும் ஒரு மனிதனுடைய நிலையில்தான், அந்த பூமி நிலையை கருதி தான் இறைவன் கருவிகளை உருவாக்கி பூமியை காத்து வந்தார். அதுவும் ஒரு உயிர்தான். அதுக்கு உணவுப் பொருள் பெட்ரோல், டீசல், இது போன்ற நிலை அதுக்கு. ஆனால் அது ஓடுவதற்கு காற்று வேணும். அந்த காற்றிற்கு தேவையான மரங்களுக்கு கிடையாது. இந்த நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். ஆகையினால் இனியாவது புதிய சட்டங்கள் வேண்டும். இன்று ஒரு சிறிய கிராமத்தில் இருந்து தான் கோடான கோடி ஆண்டு காலமாக இந்த உலக அளவில் இத்தனை கோடி மக்கள் ஜீவராசிகள் போன்ற வகையில் வாழ்கின்றது. அதற்கு இங்கிருந்து வெளிநாட்டில் செல்கிறார்கள், வெளிநாட்டில் இங்கு செல்கிறார்கள், பல வண்ணமாக செல்கிறார்கள். இதில் குறுக்கு பாதைகள் அரசு துறை வழியில் பல வண்ணமாக செயல்படுகிறது உலக நாடு முழுவதுமே. ஆனால் இதற்கு என்ன செய்ய வேண்டும்? இங்கிருந்து அயல் நாட்டுக்கு செல்கிறார்கள். அயல் நாட்டுக்கு செல்லுனால் இங்கு அயல் நாட்டில் உள்ள முதல்வருக்கு தொடர்பு உண்டு. அப்போ இங்கு அயல்நாட்டில் உள்ள இந்தியவருக்கு இந்தியா என்பது பல வகையில் உள்ளது. நம்ம இந்தியா மட்டும் இல்லை, எத்தனையோ இந்தியாக்கள் உள்ளது இந்த நாட்டில், இந்த உலகத்தில். ஆனால் அதே போன்று அந்த முதல்வருக்கு தொடர்பு கொண்டு, எங்கள் ஊரில் இருந்து இத்தனை பேர் உங்கள் நாட்டுக்கு வருகிறார்கள், ஆகையினால் இந்த நாட்டில் செல்பவருக்கு விலாசத்தை முதல்வருக்கு தர வேண்டும். முதல்வருக்கு தந்து அவர் அதுக்குண்டான வழிகள் அங்கு செய்ய வேண்டும். அவர்கள் உயிருக்கு பாதுகாப்பு வேண்டும். அவர் அங்கு ஒழுக்கமான நிலையில் பணியாற்ற செயல்பட வேண்டும். இதற்கு நீங்கள் சம்மதித்தால் எங்கள் நாட்டு மக்களை உங்கள் நாட்டுக்கு அனுப்புகிறோம் என்று இவர்களுக்குள் ஒரு கையெழுத்து போட்டு அதற்கு பின் தான் மக்களை அனுப்ப வேண்டும். இவர் அதையெல்லாம் கவனிப்பதில்லை. போலியாக அனுப்பிவிட்டு பணத்தை வாங்கி கொண்டு போலி பாஸ்போர்ட் கொடுத்து அனுப்பிவிட்டு அங்கு பெண்கள் எந்த நிலையில் வாழ்கிறார்கள், எந்த நிலையில் செல்கிறார்கள், ஆண்களை எந்த நிலையில் அங்கே பயன்படுத்துகிறார்கள் என்பதெல்லாம் இந்த அரசுக்கு தெரியாது. தெரியும்,
தெரியாத எந்த நிகழ்ச்சியுமே கிடையாது. யார் எப்படி போனால் என்ன, நமக்கு தேவை வருமானம். இதுதான் இந்த அரசுடைய நோக்கமே. இந்த அரசு இந்த நோக்கம் இல்லை என்றால் எத்தனையோ காலத்துக்கு முன்னே இந்த சட்டத்தை சீர்திருத்தியிருக்கலாம். ஆனால் அவர் சீர்திருத்த காரணம் அவர் வருமானத்தை நோக்கி செல்கிறார்கள். அவர்கள் வாழ, அவர்கள் கட்சிகள் வாழ, இது ஒருவருக்கு ஒருவர் தாக்கி பேசுவது போன்று மைக்கு பிடிச்சி பேசும்போது தான். ஆனால் அவர்களுக்குள் அது அனைவரும் ஒற்றுமை தான். அதனால்தான் எவர் வந்தாலும் இது தருகிறேன் அது தருகிறேன் என்று சொல்கிறேனே தவிர சட்டத்தை எவனாவது சீர்திருத்தியுள்ளானா? கிடையாது. இன்று வந்து உள்ளான் விஜயன், அவனும் அந்த மூடனும் அதே தான் செய்கிறான். இது தருகிறேன் அது தருகிறேன். மக்களுக்கு எதையும் விழிப்புணர்ச்சி ஊட்டினால் அவர்களை வாழ அடைக்கலாம் என்று ஒன்று வந்துள்ளான் விஜயன். டாஸ்மாக் கடை மூடிவிட்டு அங்கு டீ கடை பால் கடை வைத்துவிட்டு அங்கு மறைமுகமாக மது பாட்டிலை மறைமுகமாக விற்பது, இது போன்ற நிலையெல்லாம் செயல்படுவது. அப்படி ஏதாவது எங்கேயாவது ஒரு இடத்தில் டீ கடை அங்கே பிடித்து விட்டால் அது மக்கள் முன்னே படம் காட்டுவது. மூடியது 750 மதுக்கடை. ஆனால் அதில் எங்கேயாவது சிக்கி கொண்டு அது மக்கள் முன்னே காப்பது ஒரே இடத்தில் தான், மற்ற இடத்தில் இல்லையா நான் பிடிக்கவில்லை. ஆகினால் இதுவரை எப்படியோ நடந்தீர்கள். மது பாட்டில் உருவாக்குவது நீங்கள் தான், குடியை கெடுக்கணும் கூறுவது நீங்கள் தான். அதே போன்று எல்லா கஞ்சா முதல் எல்லா பொருள்களை உருவாக்குவது நீங்கள் தான். காரணம், நீங்களே உருவாக்கி நீங்களே அதுக்கு உண்டான வழிகளை செய்து அதை விற்பனை செய்பவரையும் அதை விற்பனை செய்பவர்களை பிடிப்பது, குடிப்பவர்களை பிடிப்பது, இதுதான். அந்த பொருளை உற்பத்தி ஆக்குவது நீங்கள். இதுக்கு என்ன காரணம்? மக்கள் தொகை. இந்த மக்கள் தொகையினால்தான் இதுக்கு இத்தனை அனைவரும் வாழ்வதற்கு தேவையான வழிகள். அதனால்தான் மது உற்பத்தி செய்யும் கம்பெனி மூடவில்லை. கஞ்சா பயிரிடப்படுவதில் கஞ்சா அதை தடைப்படுத்தவில்லை. இதுதான் நீதி, இதுதான் உலகத்தின் நீதி. இது எமக்கும் தெரியும். ஆகினால் இதற்கு என்ன வழி? வேகம் கெடுத்தாண்ட வேந்த நல்வெல்க. அது என்றால் வேகத்தை தான் குறைக்க முடியும், எதையும் அடியோடு ரத்து செய்ய முடியாது. அதனால் ஒரு மது பாட்டில் கொடுக்கும்போது ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு கட்டிங்கு தான் கொடுக்க போகணும், சட்டம் கொடுக்க வேண்டும். முதலில் அதை போடுங்கப்பா மூடர்களே. ஒரு மனிதனுக்கு ஒரு கட்டிங்கு தான், அதுக்கு மேல் தரக்கூடாது. அவனுக்கென்று அவனுக்கு தனி ஐடியும் கார்டு தர வேண்டும். அந்த கார்டு ஒருவருக்கு தான். அதாவது குடிக்காத ஒரு மனிதனிடத்தில் பணம் கொடுத்து அவனு வாங்கி சொல்லக்கூடாது. அதுக்கு குடிப்பவருக்கு மட்டும் அந்த ஒரு தனி ஐடிங் கார்டு தந்து அது மூலியமாக தர வேண்டும். இப்படி செய்ய வேண்டும். அயல்நாட்டுக்கு செல்பவருக்கும் இப்படி செய்ய வேண்டும். அதே போன்று லோன் தருகிறீர்கள். லோன் தரும்போது என்ன செய்கிறீர்கள்? அவர்கள் என்ன வேலை செய்கிறார்கள், இதுக்கு முன் எங்கேயாவது அவர் கடன் பட்டிருக்கிறாரா என்பதெல்லாம் அறிவதில்லை. நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு மக்கள் தொகையை வேகமாக உருவாக்கி அங்கங்கு தனியாரும் கவர்மெண்ட் என்று பல வகையில் நீங்கள் செயல்பட்டு இன்சூரன்ஸ் செயல்பட்டு விட்டு ஒரு மனிதன் குற்றம் செய்கிறான் என்றால் அவனுக்கு தண்டனை தருகிறீர்கள். அந்த மனிதன் அங்கு தண்டனை அனுபவிக்கும் காலம் வரை அந்த குடும்பத்துக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் அரசு செய்ய வேண்டும். இல்லையா அந்த மனிதனை குற்றத்துக்கு செயல்படக்கூடாது, விசாரணை செய்து வெளியிட வேண்டும். அவன் அதை பார்த்து கொள்வான். அவன் வெளியிட்டு அவன் அவ்வப்போது அவன் வீட்டுக்கு சென்று கண்காணிக்க வேண்டும் காவலாளிகள். இதுதான் ஒரு நீதி. அதை விடுத்து அவனை ஜெயிலில் போடுவது, இது போன்ற நிலையெல்லாம் இனி வரக்கூடாது. அப்படி நீ ஜெயிலில் போடுவதாக அவன் திருந்துவதாக உங்கள் சட்டத்தில் இடம் இருந்தால் அவன் குடும்பத்துக்குள்ளே அந்த தாய்மார்களுடைய குழந்தைகளை காப்பாற்றவும் அவர் குடும்பத்தை சீர்திருத்தவும் அதற்காக செலவு பூரா அரசாங்கம் ஏற்றுக்க வேண்டும். அரசாங்கத்துக்கு வருமானம் இல்லாமல் இல்லை. மக்கள் சொத்து மக்களுக்கே செயல்படத்தான் இந்த சட்டத்திட்டங்கள். வேறு எதுவும் செயல்படக்கூடாது. மற்றதை இறைவன் பார்த்து கொள்வான். இதை போன்ற தேவையில்லாத பில்டிங்கெல்லாம் கட்டி கொண்டு வரும் முன்னே காப்பவன் என்று தேவையில்லாத கருவிகளை உருவாக்கி கொண்டு மழை பெய்தால் அதை வெளியேற்றுவது, இது போன்ற நிலையை இறைவன் பார்த்து கொள்வான். அன்று என்றொன்று பாருங்கள். இறைவன் எதையும் கணக்கிட்டு தான் செயல்படுவான். ஆகையினால் இது போன்ற நிலை சிலை வைப்பது, அவர்களை விழா கொண்டாடுவது, இது போன்ற நிலையெல்லாம் வரக்கூடாது. ஆமாம், இறைவன் படைப்பில் ஜோசியம் ஜாதகம் என்பதை திருமணத்துக்கு அனைத்தும் பார்த்து தான் செயல்படுகிறார்கள். எப்படி அது ஒரு மாற்று அமைகிறது? விகாரத்து, வாழா வெட்டி, அவர் விபத்து,
அதே போன்ற விதவி என்ற லைன் எப்படி வருகிறது? அது காரணம் என்ன? சரி, நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் ஒரு முதல்வர் இருக்கிறார். அவர் பிறந்த நாளுக்கோ அவருக்கு ஒரு திருவிழா நாளுக்கோ மக்களுக்கு 50 பேருக்கு 75 பேருக்கு 100 பேருக்கு திருமணம் செய்து வைக்கிறீர்கள். அத்தனை பேருக்கும் ஜோசியம் பார்த்து திருமணம் செய்திருக்கீங்களா நீங்கள்? இல்லையே. அப்போ உங்களுக்குன்னு ஒரு தனி சட்டமா? மக்களுக்குன்னு ஒரு தனி சட்டமா? இது எந்த விதத்தில் நியாயம்? அதே போன்று கோயிலுக்கும் உங்களுக்கும் எவ்வித சம்மதம் இல்லை. மக்களுக்கு சேவை செய்யத்தான் அரசாங்கம். கோவிலில் இதில் ஈடுபட உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. கோவில் சொத்தை ஆக்கிரமிப்பு செய்ய உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. மனித உரிமை சட்டத்தில் இன்றும் என்று ஆராய்ந்து பாருங்கள். உங்களுடைய நடைமுறை சட்டம் தேவையில்லை. மனித உரிமை சட்டம்தான் இறைவன். மனித உரிமை என்றால் உயிர். அந்த உரிமை சட்டத்தை ஆராய்ந்து பாருங்கள். இறைவன் முற்றும் உணர்ந்த இறைவன் எழுதி வைத்திருவான். ஏன் அதை ஆராயவில்லை? ஆராய்ந்து இதெல்லாம் செயல்பட வேண்டும். அப்போதுதான் சரியாக இனி வரும் காலத்தில் இறைவன் அதை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி இறைவனுக்கு மட்டும்தான் உண்டு. இதை உணர்ந்து அறிந்து சீர்திருத்தி இன்னும் எத்தனையோ சட்டங்கள் உள்ளது. படிப்படியாக இறைவன் உரைப்பான். இதை முதலில் கடைப்பிடிங்கள். முதலில் கடைப்பிடிப்பது மதுவை முதலில் அளவோடு கொடுப்பதற்கு சட்டம் கொண்டு வர வேண்டும். உங்கள் வருமானத்தை நோக்கி மளிகை கடையில் பல பொருள் பணம் கொடுத்தால் எவ்வளோ தருகிறாளோ அது போன்ற நிலையெல்லாம் தடுக்கக்கூடாது. குறுக்கு வழி பாதையில் அது பாட்டில் விற்கவும் கூடாது. அப்படி அவர் விற்பது அவர் குடும்பம், இதில் எத்தனையோ மக்கள் வாழ்கிறார்கள். அவர் குடும்பம் என்ன பாதிக்கும் என்றால் இதை முதலில் ஆராய்ந்து அது போன்றவர்களுக்கு ஒரு சிறிய வேலை கொடுத்து மாதம் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தா கூட அவர் குடும்பம் வாழும். இதை போன்ற நிலையெல்லாம் நீங்கள் செயல்படுவது உண்டு. நீங்கள் எதற்காக சேமித்து வைத்திருக்கிறீர்கள்? கட்சிக்காக? எதுக்காக நீ இந்த ஓட்டுக்காக தான். இந்த ஓட்டு என்பதை ரத்து செய்துவிட்டு நீங்கள் அனைவரும் வாழுங்கள், மக்களுக்கு சேவை செய்யுங்கள். இதே உண்மை. அன்பே சிவம்.